ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி முடக்கத்தான் கீரையை வச்சு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க. முடக்கத்தான் கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லது, மூட்டுகளுக்கு அந்தளவுக்கு பலம் கொடுக்கக்கூடியது. வலி இருந்ததுனாலும் நீங்கள் தொடர்ந்து இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த மூட்டு வலியே இல்லாத போயிடும். அந்தளவுக்கு மருத்துவ குணம் உள்ள கீரைங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்றதே செய்முறை பார்க்கலாங்க. இப்போ மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி அரிசி தாங்க எடுத்துருக்கேன், 3 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ரேஷன் அரிசி கலந்து செய்யணுன்னாலும் செய்யலாங்க, அதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதே மெஷரிங் கப்லேயே 3/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம கீரை வாங்கிறது 20 ரூபாய்க்கு வாங்கினோம் அப்படின்னா ஒரு கத்து அளவுக்கு இருக்குங்க. அந்த ஒரு கட்டில் இருக்கக்கூடிய கீரைக்கு இந்த அளவுகளில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா தோசை வந்து கரெக்டாக வரும். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. அளவுகள் எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஸ்பூனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு போடுறேன் அப்படின்றது. இப்போ அரிசி, உளுந்து, வெந்தயம் 3 ஒன்றாவே ஊற வச்சிடலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4-5 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லாவே ஊறிடும். ஊறினதுக்கு பிறகு நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம தழையை வந்து கிரைண்டரில் போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு சீக்கிரம் மஞ்சி வராதுங்க, நம்மளுக்கு நாராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முடக்கத்தான் கீரையை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறோம். கிரைண்டரில் அரிசியை போட்டுட்டு மிக்சியில் வந்து கீரையை வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா கிரைண்டரில் போடும்போது கண்டிப்பாக அந்த நார்கள் மாதிரி இருக்குங்க கீரையில், அதனால் மிக்சியில் அரைக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. கொஞ்சமான அளவு தண்ணி சேர்த்து கீரையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரைண்டரில் ஓடிட்டுருக்க மாவில் வந்து கீரையை வந்து ஊற்றியாச்சு பாருங்கள். இப்போ 2 பேட்சாக அரைச்சி போட்டாச்சு. இப்போ கிரைண்டரை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு இதிலேயே நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் ஓட விட்டிங்க அப்படின்னா முடக்கத்தான் கீரையும் அரிசியும் நம்மளுக்கு வந்து ஒன்றாவே கலந்துடுங்க. இதன் பிறகு நம்ம வந்து வழித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு வந்து நல்லா மஞ்சதுக்கு பிறகு கூட நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாங்க. இந்த முடக்கத்தான் கீரை தோசைக்கு வந்துங்க உளுந்து நம்ம கம்மியாக போட்டாலே போதும். ஒரு சிலர் வந்து உளுந்தே இல்லாமல் வெறும் கீரையை மட்டும் அரிசியில் போட்டு அரைச்சி தோசை ஊற்றி சாப்பிடுவாங்க. நான் வந்து கொஞ்சமான அளவு உளுந்து சேர்த்துருக்கேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மாவு வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகவும் நல்லா உப்பி வரக்கூடிய அளவுக்கு தன்மை உள்ளது இந்த முடக்கத்தான் கீரை. உளுந்து நம்மளுக்கு எவ்வளோ சாஃப்டாக மாவு கொடுக்குமோ அந்தளவுக்கு முடக்கத்தான் கீரையும் நல்லா வந்து பொசன்னு இருக்கும் மாவு. அதனால் உளுந்து வந்து கம்மியான அளவே நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ மாவு வந்து நம்மளுக்கு நல்லாவே மஞ்சி வந்துடுச்சு. கொஞ்சமான அளவு உப்பு சேர்த்து மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க. எப்போவுமே மாவு வந்து நம்ம கை வச்சு தான் கலந்து விடணும், அப்போ தான் அந்த புளிப்பு தன்மை வரும். இப்போ கலந்து மூடி வச்சிடலாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் பார்க்கலாம். இப்போ காலையிலே பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுடலாம். இது நீங்கள் வந்து குழிப்பணியாரம் ஊற்றி சாப்பிட்டிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். தோசையும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இட்லி வந்து அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்குமான்னு கேட்டால் அந்தளவுக்கு இருக்காது. உடம்புக்கு ஹெல்த்து அப்படின்னு நினச்சி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக சாப்பிட்றலாங்க. பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க வந்து இந்த இட்லி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அச்சப்படுவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து தோசை இல்லை குழி பணியாரமாக செய்து கொடுக்கலாம். பெரியவங்க நம்ம வந்து இட்லியாக கூட ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. இதுக்கு சைடிஷ் பார்த்திங்க அப்படின்னா வெங்காய சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் காரமாக அரைச்சி சாப்பிட்டிங்க அப்படின்னா இந்த முடக்கத்தான் தோசைக்கு ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்து தோசையாக தான் ஊற்றி கொடுத்தோம். பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களாம் இல்லை, எல்லாம் வந்து காலேஜ் 10th 12th படிக்கிற பசங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த புரிதல் இருக்குது. அவங்க வந்து முடக்கத்தான் தோசை உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து, நீங்கள் கொடுங்கம்மா சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் சாப்பிட்டாச்சு. சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இது பண்ணுவாங்கங்க. இதில் வந்து இந்த கீரை வாசனை இருக்குமா, கசப்புத்தன்மை இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காதுங்க. நம்ம வந்து அரிசி இந்த அளவில் நீங்கள் போடுங்க, கண்டிப்பாக அந்த கசப்புத்தன்மை இருக்காது. அரிசி உளுந்து கம்மியாக போட்டு கீரை நம்ம அதிகமாக போட்டோம் அப்படின்னா லைட்டான கசப்பு இருக்க தான் செய்யும். அரிசியும் உளுந்தும் கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா இந்த கசப்பு தன்மை இருக்காது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.